சப்பாத்தி பூரிக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி ஒரு ஸ்லைஸ் பட்டர் போட்டு பட்டர் இளகுனதும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 10லேருந்து 15 மஷ்ரூம் எடுத்து அதையும் நல்லா வெட்டி வச்சு செஞ்சு வச்சுருந்த இந்த கடலை மாவு கலவை 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு சேர பெரட்னாப்பில் வந்தால் போதும். ரொம்ப தண்ணி விட்டு குழக்குழன்னு ஆக்க வேண்டாம். இப்போ அதே பேனில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் செய்யணும். அதுக்கு ஒரு தக்காளி பழம், 10-15 முந்திரி பருப்பை நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் இந்த வதக்கி வச்ச வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம், ஏன்னா மஷ்ரூமே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்ந்து அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தளன்னு க்ரீமியான டெக்ஸ்சரில் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம்.